வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கரூர் நெரிசல் வழக்கில் விசாரணைக்காக நாளை ஆஜராக தவைக தலைவர் விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான இஸ்ரேல் போர் குறித்து மாநிலங்களவையில் அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். தெலுங்கானா திரையரங்குகளில் வாகனங்களுக்கு வசூலிக்கப்படும் பார்க்கிங் கட்டணத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 4,39,00,000 ரூபாய் செலவில் தொழிலாளர்களுக்கு ஓய்வு இல்லங்களை அமைச்சர் சி.வி. கணேசன் அவர்கள் திறந்து வைத்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி முடிவடைகின்றன. இத்தேர்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 9,09,000 மாணவர்கள் எழுத உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள துணை ஆட்சியர், துணை தாசில்தார், உதவியாளர் உட்பட 1249 கூடுதல் பணியிடங்களை தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் அறிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,19,600 ரூபாயாகவும் 1 கிராம் 14,950 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இளநிலை நீட் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மார்ச் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் மற்றும் அரக்கோணம் வழித்தடத்தில் ஏசி மின்சார ரயில் விரைவில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வானது மே 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் இதற்கான விண்ணப்பம் ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் தொடங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இன்று திமுகவின் மாநில மாநாடு நடைபெற உள்ளது. பழைய அமைப்புகளின் பணிச்சுமையை குறைக்க மாநிலங்களில் புதிய திட்டங்களுக்கு விரைவாக சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க புதிய தன்னாட்சி அமைப்புகளை உருவாக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தொடங்கி வைத்தார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 4 கோடியில் மேம்படுத்தப்பட்ட முரசொலி மாறன் பூங்கா மற்றும் 12 கோடியில் மேம்படுத்தப்பட்ட கழிவுநீர் உந்து நிலையங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தெலுங்கானா முதல்வர் முன்னிலையில் ஐதராபாத்தில் 130 மாவோயிஸ்டுகள் நேற்று சரணடைந்தனர். தமிழகத்தில் அடுத்து அமைய உள்ள திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மகளிர் உரிமைத் தொகை 2,000 உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உலக மகளிர் தின வாழ்த்தின் போது தெரிவித்துள்ளார். கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு இலவச பயணம் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று திருவனந்தபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் உறுதியளித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட வரலாறு காணாத வகையில் 15,372 பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் முதல்வர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் விலகும் நிலையில் அவரது மகன் நிஷாந்த் அவர்கள் துணை முதல்வராக்கப்பட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் வேளாண் பொருட்களை ஏற்றுமதி சார்ந்ததாகவும் உலகளவில் போட்டித்தன்மை வாய்ந்ததாகவும் மாற்றுவதில் கவனம் செலுத்துங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான போரால் கச்சா எண்ணெயின் விலை 2 ஆண்டுகளில் இல்லாத அளவு உயர்வை கண்டுள்ளது. ஒரு பீப்பாய்க்கு 9 விழுக்காடு விலை உயர்ந்து $93 அமெரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் சுவாமி கோவிலின் பூக்குழி திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மகளிர் தினத்தை ஒட்டி நேற்று நடைபெற்ற தவைக கூட்டத்தில் தவைக தலைவர் விஜய் அவர்கள் மேற்கண்ட இந்த தேர்தல் வாக்குறுதியை வழங்கினார். நடப்பு 2025-26ஆம் நிதியாண்டிற்கு ஊழியர் வருங்கால வைப்பு நிதியான PF வட்டி விகிதம் 8.25% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவாகரத்து வழக்கு முடியும் வரை சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தவைக தலைவர் விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு அளித்துள்ளார். விருகம்பாக்கம் அரும்பாக்கம் இடையிலான கால்வாயின் குறுக்கே உள்ள பாலத்தை புனரமைக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்டுள்ள ஆளுநர் RN ரவி அவர்களை சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோவையில் பரபரப்பை ஏற்படுத்திய கல்லூரி மாணவியின் வழக்கில் தொடர்புடைய 3 பேரும் குற்றவாளிகள் என கோவை மகிழா நீதிமன்ற நீதிபதி இன்று பிற்பகல் பரபரப்பு தீர்ப்பை வழங்கினார். ஊட்டி மஞ்சூர் சாலையில் விபத்து நடக்கும் பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் ரோலர் சேஃப்டி பேரியர் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றால் 25,000 ரூபாய் நிதியுதவியை சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்துள்ளார்.
தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையில் நியாய விலைக் கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு 15% ஊதிய உயர்வு வழங்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை உதவியாளர்கள் பணிக்கான நேர்முக தேர்வு முடிவுகளை ஒரு வாரத்தில் வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மாநில மேற்பார்வையாளர் முகுல் வாசனிக் அவர்கள் இன்று தமிழகம் வருகை தர உள்ளார். ஐக்கிய அரபு வளைகுடா நாடுகள் அனைத்தும் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று வேலூரில் 104 டிகிரியும் அரக்கோணத்தில் 100 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. பொள்ளாச்சி பாலக்காடு இடையே புதிய மெமு ரயில் சேவை இயக்க ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு மேற்கண்ட இந்த 6 பேர் போட்டியின்றி தேர்வாகுகின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பார்க்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்கள் பதவியேற்றுள்ளார். இன்று முதல் 10ஆம் தேதி வரை நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக ஆளுநராக உள்ள RN ரவி அவர்கள் மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே போரை நிறுத்துவதற்கு மத்தியஸ்தம் செய்வதற்கு தயார் என்று சீனா அறிவித்துள்ளது. தனியார் பள்ளிகளில் அரசியல், மதம் சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் பிரிவினையை தூண்டும் நிகழ்வினை நடத்துவதற்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட பயனாளிகளுக்கு 2 லட்சம் மானியம் கொடுக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீனவர் நலத்துறை சார்பில் 8 முடிவற்ற பணிகளை திறந்து வைத்து 13 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு இணைப்பு சேவையை வழங்க 220 AC மின்சார சிற்றுந்துகளை முதற்கட்டமாக கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் பேசினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதிதாக 6 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களை திறந்து வைத்தார். 3 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலைய கட்டடங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.